வணக்கம். நேற்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் உளுந்தூர்பேட்டை மாணவிக்கு இழைக்கப்பட்ட வன்கொடுமை நடவடிக்கை எடுக்க கோரி தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திரு நற்குண்டம் மாக்கோ தெருவைச் சேர்ந்த வீரமணி என்பவரின் புதல்வி. அவருக்கு வயது 18 வயது நிரம்பியிருக்கிறது. அவருடைய பெயர் ரேகா. கடந்த ஆண்டு 12வது வகுப்பை நிறைவு செய்து மேற்கொண்டு படிக்க வசதியின்மையின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள ஒரு முகவர் மூலமாக சென்னை திருவான்மியூரில் உள்ள ஆண்டோ மதிவாணன் என்பவரது வீட்டு வேலைக்காக சென்றுள்ளார். வேலைக்கு சேர்ந்த 2 நாட்களிலேயே வேலைப்பளு மற்றும் வீட்டு உரிமையாளர்களின் துன்புறுத்தல் காரணமாக அதை தாங்க முடியாமல் வேலையை விட்டு நிற்பதாக அந்த பெண் கூறியுள்ளார். எனினும் அவர் வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படவில்லை. கடந்த 6 மாத காலமாக அவர் பல்வேறு உடல் ரீதியாக துன்புறுத்துதலுக்கும் இடையே உறுதியளிக்கப்பட்ட சம்பளத்தை காட்டிலேயும் மிக குறைவான சம்பளமே கொடுக்கப்பட்ட போதிலையும் அனைத்தையுமே சகித்து கொண்டு அவர் பணியாற்றி வந்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பு மதிவாணன் குடும்பத்தார் ஒரு விசேஷ வீட்டிற்கு செல்வதற்காக 6 மணிக்குள்ளாக அவர்களுக்கு தேவையான உணவை சமைப்பதற்கு சிறிது காலதாமதம் காரணமாக ரேகாவினுடைய முகம், கண் என உடம்பின் பல பகுதிகளில் பலத்த காயம் ஏற்படக்கூடிய அளவிற்கு தாக்கப்படக்கூடிய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. தொடர்ந்து அங்கு பணியாற்றக்கூடிய சூழ்நிலையில் இல்லாததால் அங்கிருந்து தப்பித்த அந்த பெண் தனது ஊருக்கு சென்று உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுள்ளார். இது அம்மருத்துவமனையில் மெடிக்கல் பிரிவில் பதிவு பெற்றதை அறிந்த காவல்துறையினர் ஓர் இளம்பெண்ணுக்கு ஏற்பட்ட காயம் மற்றும் சம்பவங்களின் அடிப்படையில் அப்பெண்மணியிடம் நேரடியாக வாக்குமூலம் பெற்று முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து அவரை அந்த மருத்துவமனையிலேயே உள்நோயாளியாக அனுமதித்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். மேலும் அப்பெண்மணியை தாக்கியுள்ளவர்கள் பெயரில் குறிப்பிட்டுள்ளதால் உளுந்தூர்பேட்டை காவல்துறையினரே சென்னை சென்று அவர்களை விசாரணை செய்து தேவைப்படும் போது கைது கூட செய்திருக்க வேண்டும். ஆனால் உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் அவ்வாறு செய்யாமல் வழக்கை திருவான்மியூர் காவல் சரகத்திற்கு மாற்றம் செய்துள்ளனர். அக்காவல் நிலைய அதிகாரிகள் அவ்வாறு செய்திருக்கக்கூடாது. ரேகாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதி சாதாரணமாக தெரியவில்லை. முதலில் ஒரு பெண்மணிக்கு ஏற்படக்கூடிய கொடுமை, 2வது ஒரு பள்ளி மாணவிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, 3வது அப்பெண்மணி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்ற தகவல் வருகிறது. தங்களிடத்தில் வந்த புகார் உடனே தவறளித்தவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு முன்பாக உளுந்தூர்பேட்டை காவல்துறையினரே நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த நடவடிக்கை சென்னைக்கு அனுப்பியதால் அந்த பெண்மணி சென்னைக்கு வந்து புகார் அளிக்கட்டும் என்று அவர்கள் காத்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. புகார் பெறப்பட்ட உளுந்தூர் காவல்துறையினரை விசாரிப்பதற்கு சட்டத்தில் எவ்வித தடையும் இல்லை. எனினும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இளம்பெண் ரேகாவிற்கு ஏற்பட்ட சம்பவம் மிகவும் வருத்தத்திற்குரியது, எவ்விதத்திலும் சகித்து கொள்ள முடியாதது. அப்பட்டமான மனிதநேயமற்ற செயல். அவர் பட்டியலின வகுப்பு பெண்ணாக இருப்பதனால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் இது கடும் கண்டனத்துக்குரியது. கொடுமை இழைத்தவர்களுக்கு ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினரின் உறவினராக அல்லது குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் காட்டாமல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.